ஐயா கிட்ட ஒரு கிழிஞ்ச வேஷ்டி கட்டிட்டு வருவார். ஐயா பார்த்து, ஐயோ ஜி.கே. மணி பாவம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஐயா கிட்ட சொல்லுவார், ஐயா என் வண்டி இல்லை, ஏன்னா எனக்கு டயர் மாத்துறதுக்கு காசு இல்லை ஐயா. இப்படி எல்லாம் ஐயா கிட்ட சொல்லி சொல்லி இன்னைக்கு 2000 கோடிக்கு அதிபதியா இருக்கிறீங்களே நீங்கள்லாம். உங்க குடும்பம் நல்லா இருங்க, சம்பாதிங்க, அது உங்க திறமை இருக்கு, சம்பாதிங்க, நல்லா இருக்கு. ஆனா இந்த சமுதாயத்துக்கும் இந்த கட்சிக்கும் எதுக்கு துரோகம் பண்ணீங்க? எதுக்கு துரோகம் பண்ணீங்க? அதை விட இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணது, அதை விட இந்த சமுதாயத்துக்கு துரோகம் என்ன தெரியுமா? 4 ஆண்டு காலத்திற்கு முன்பு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வந்தது. இந்த தீர்ப்பில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தர எந்த தடையும் இல்லை என்று ஒரு தீர்ப்பு வந்தது. இந்த தீர்ப்பு வந்த பிறகு ஐயா அவர்களும் நாங்களும் பலமுறை முதலமைச்சரை பார்த்தோம். அதிகாரிகளை, அமைச்சர்களை பார்த்து எப்படியாவது இடஒதுக்கீடு கொண்டு வாருங்கள். அந்த இடஒதுக்கீடை கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே, 10.5 விழுக்காடு. அதை கெடுத்தது ஸ்டாலின் அவர்கள். அதை முக்கியமா கெடுத்தது யார் தெரியுமா? இந்த துரோகி ஜி.கே. மணி. நான் ஐயா கிட்ட சொல்லுவேன், நம்ம போராட்டம் பண்ணலாம், தீர்ப்பு வந்துடுச்சு, இன்னும் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கிற மாதிரி இல்ல, இவங்க ஏமாத்துற மாதிரி இருக்கிறாங்க. இல்லப்பா இல்லப்பா, ஜி.கே. மணி சொல்லிட்டாருப்பா, முதலமைச்சர் வந்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டாருப்பா, போராட்டம்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா. ஒவ்வொரு முறையும் நான் ஐயா கிட்ட சொல்லி போராட்டம் பண்ணலாம், வாங்க ஐயா போராட்டம் பண்ணதான் கிடைக்கும் சொன்னப்போ இல்லைங்க வேண்டாம். உடனே ஜி.கே. மணி அவர்கள் முதலமைச்சர்கிட்ட ஒரு போன் போட்டு ஐயா கிட்ட கொடுத்துருவார். உடனே ஸ்டாலின் அவர்கள் ஐயா கிட்ட, ஐயா கொடுத்துறேன் ஐயா, ஒண்ணு பிரச்சனை. அதனால இந்த 4 ஆண்டு காலம் திமுகவை எதிர்த்து ஐயா ஒரு அறிக்கை, ஒரு போராட்டம். காரணம் இந்த ஜி.கே. மணி சூழ்ச்சியாள் கூடவே இருந்து கழுத்தறுக்கின்ற. ஐயோ அது மாதிரி எல்லாம் யாரும் நான் என் வாழ்க்கையில நான் பார்த்தது கிடையாது. நான் இந்த மாதிரி நான் எதையும் எங்களுடைய நம்ம கட்சி உள்ளரங்க கூட்டத்தை கூட நான் அப்படி பேசுறது கிடையாது. ஆனா எனக்கெல்லாம் மனசுக்கு கொதித்து போயிருக்குது. எவ்வளவு பெரிய வன்மம், எவ்வளவு பெரிய ஒரு துரோகம், எவ்வளவு பெரிய ஒரு துரோகம். இப்ப அதனால்தான் நான் கேட்கின்றேன், ஜி.கே. மணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் 25 ஆண்டு காலம் கட்சி தலைவர். வேற யாராவது எந்த கட்சியில இவ்வளவு காலமா தலைவராக வச்சிருப்பாங்களா? 25 ஆண்டு காலம் தலைவர். நீங்கள் தான் முதலாக ஜி.கே. மணி அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கினீர்கள். நீங்க தான் அடையாளம் கொடுத்தீங்க. அதற்கு முன்பு அவர் ஒரு ஆசிரியர்னா இப்பதான் தொப்பி பழனிசாமி சொன்னார். அது ஒரு ராமகிருஷ்ண மடத்துல அரசுவாதி. சரி, அதோடு 25 ஆண்டு காலம் நம் கட்சியின் தலைவராக இருந்து பிறகு அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி 5 பவுன்ல ஒரு சங்கிலியை போட்டு, சரி நீங்கள் ஓய்வெடுங்கள், நாங்க பார்த்துக்கிறோம். ஒட்டுமொத்த கட்சியும் எல்லாம் சேர்ந்து என்னை கட்சியின் தலைவராக ஆக்கினீர்கள். அதை அவரால் பொறுத்துக்க முடியும்.